Taste the Daily. காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனை மருத்துவர்களின் அலட்சியத்தால் குழந்தையை பிரசவித்த பெண்ணின் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அவலம் நிகழ்ந்துள்ளது. காஞ்சிபுரம் ரெட்டிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கவிதாவுக்கு கடந்த மாதம் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் குழந்தை பிறந்துள்ளது. அப்போது ரத்தம் வெளியேறியதை கட்டுப்படுத்த காட்டன் துணிகள் வைத்து காப்பர் டீ பொருத்தி கவிதா டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். பின்னர் சிறுநீர் மற்றும் மலம் கழிக்க முடியாமலும் உடலில் துர்நாற்றம் வீசியும் அவதிப்பட்ட கவிதா தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அரசு மருத்துவமனையில் காப்பர் டீ வைக்கும் போது ரத்தம் கசிவதை தடுக்க வைத்த காட்டன் துணிகள் உள்ளுக்குள்ளேயே இருந்ததால் தொற்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த கவிதாவின் கணவர் விக்னேஷ் மற்றும் உறவினர்கள் அரசு மருத்துவமனைகளில் முறையான சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். விடியா திமுக அரசின் மாரத்தான் அமைச்சர் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து விழித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். சென்னையில் உள்ள தலைமை செயலகம் மற்றும் டிஜிபி அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் தலைமைச் செயலகம் மற்றும் டிஜிபி அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வெடிகுண்டு நிபுணர்களின் சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் போலியானது என தெரியவந்தது. திறனற்ற திமுக ஆட்சியில் தமிழகத்தில் அடிக்கடி வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்படும் நிலையில் இதுவரை வெடிகுண்டு மிரட்டல் விடும் மர்ம நபரை பிடிக்க முடியாமல் ஏவல் துறையினர் திணறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.